ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நம்ம இந்த மாதிரி பைனாப்பிள் டிசைன் கூட போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கான ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜாக வரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போடணும். சென்ட்ரு பாயிண்ட்டில் இதில் மொத்தம் 4 இருக்குது. இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு இந்த 2 இதுக்கும் பாயிண்ட்டுக்கு இடையில வந்து நான் வந்து போடுறேன். பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு இடையில நான் வந்து போடுறேன். இப்போது நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வயரோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிட்டு வயர் வச்சுருந்தீங்கன்னா அதவே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஃபுல் வயரும் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பிட்டு வயர் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு ஹேண்டில் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் கம்மியான வயர் இருக்கிறத தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி பிட்டாக வயர் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கோங்க. இது ஃபுல் வயராக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 அடி கிட்ட எடுத்துக்கோங்க. 4 அடியில் வயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவு போட்டுட்டேன். 2 வயர் மட்டும் எனக்கு போதும். இது ஒரு ரோல் கூடன்றதுனால 2 வயர் போதும். நீங்கள் எவ்வளோ கூட எத்தனை ரோலில் கூட போடுறீங்களோ அத்தனை வயர் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு ரன்னிங் வயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை. இந்த சைடு பாருங்கள், அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி எடுக்கிறோம். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரிங் ஃபார்ம் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய ஹேண்டில் மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி வெளியிலே எடுத்துக்கணும். நான் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிங் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வயரை ஃபுல்லாக எடுத்துக்கணும். பாருங்கள், பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி போடுறேன்றதை. இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில், இப்போ ரைட் சைடில் முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள வயரை அப்படியே வெளியில் எடுத்துக்கணும். இப்படியே தாங்க நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது ரைட் சைடில் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூடை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டினியூஸாக போடணும். இந்த ஹேண்டில் போடுறது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எந்த ஹேண்டில் வேணாலும் நம்ம கூடைகளுக்கு போடலாம். நான் இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அப்படியே வெளியில் எடுத்துகிட்டே வர வேண்டியதுதான். உங்களுக்கு வயர் கம்மியாச்சுன்னா நீங்கள் வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு வயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். பாருங்கள், இதில் போட்டிருக்கிற அதே அளவு கரெக்டாக போட்டுகிட்டே வந்திருக்கிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட சைஸு எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்கிறோமோ அதே லென்த்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஹேண்டிலும் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டிங்கனாலே உங்களுக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடும். லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி போடணும். நீங்கள் போட்டு பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும். நமக்கு இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த ஹேண்டில் போட பழகிட்டிங்கன்னா எல்லா ஹேண்டிலுமே போட ஆரம்பிச்சிடலாம். அதனால் இதே மாதிரி கண்டினியூஸாக லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி வயரை வெளியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது கம்மியான வயர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கம்மியாக உள்ள வயரை வந்து இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போது இந்த ஹேண்டில் எவ்வளோ போட்டிருக்கிறோமோ அதே அளவு போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான ஹைட்டுக்கு போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டில் எவ்வளோ ஹைட்டுக்கு போட்டுக்கிறேனோ அதே அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள்,
கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வயரை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். 2 வயரும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்டில் நம்ம கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து போட்டுக்கணும். நம்ம வி ஷேப் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளக்க கூடி என்ன பண்ணணும்னா ஒரு நாட் போட்டுறணும். இப்படி வச்சுட்டு ஒரு நாட் போட்டுறணும். இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு நம்ம வயரை வந்து நம்ம கிராஸ்கட் கூடையிலலாம் எப்படி சொருவிட்டே வந்தோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த கூடையில் எப்படி சொருவி கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா வயரை ஃபுல்லாகவே சொருவிடணும். இதை பாருங்கள், வயர் போகிற அதே டைரக்ஷனுக்கு எல்லா வயரையுமே சொருவி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி வயரை சொருவிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா வயரையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்போது அந்த வயர் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனுக்கு சொருவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சொருவி முடிச்சிடுங்க. சொருவிட்டு உங்களால் டியூப்புக்குள்ளெல்லாம் வயர் சொருவ முடியும். அதனால் நீங்கள் டியூப்புக்குள்ளேயும் வயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வயரை வந்து சொருவ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவி முடிச்சிடுங்க. சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விட்டோன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிது பார்த்தீங்களா? அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வயரை வந்து கட்டி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன வயராக பிட்டு வயராக எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 அடி 1 அடி கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வயரை எடுத்துக்கோங்க. நம்ம கூட போட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 தடவை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. அதவே திரும்பவும் என்ன பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வயரை இப்படி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வயரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலான்னா அப்படியே சொருவி விட்டுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு சுற்றணுனாலும் சுற்றி விட்டுக்கலாம். நான் 2 சுற்றி விட்டுக்கிறேன். உங்கள் வயர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 சுற்றி விடுங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு சுற்றே நமக்கு போதும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஹேண்டில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். அதனால் நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ நான் 3 டைம் சுற்றிருக்கிறேன். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா வயரை சொருவி விட்டுறணும். இப்போ ஹேண்டிலுக்கு எப்படி சொருவணுமோ அதே மாதிரி சொருவி முடிச்சிடுங்க. சொருவி முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து கூடை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், நம்ம அதே மாதிரி தாங்க கிராஸாக சொருவி விட வேண்டியதான். அதே மாதிரி இந்த பக்கமும் சொருவி முடிச்சிடுங்க. சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ரெடி ஆயிரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வயர் கூட ஐட்டம், டியூப் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். கூட தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வயர் கூட ஐட்டம், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த கூடை போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூடையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கீழே உள்ள பாருங்கள் ஷேப் சூப்பராக வந்திருக்குது. இந்த கூடை வந்து செமையாக வந்திருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.